ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போது இந்த வீடியோவில் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து படி வந்து எப்படி கட்டுறாங்கங்கிறது காமிச்சிட்ருக்கேன். மெயினாக வந்து இதுக்கு முக்கியமான விஷயம் காங்க்ரீட்டு M20 கிரேடு செங்கல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 700 செங்கல் வந்து வாங்கியிருக்கோம். அது ஒரு 8000 ரூபா வருது. கீழே வந்து ஓகே, இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி அந்த பலகை ஒர்க்கு, ஷட்டரிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. அப்புறம் கீழே வந்து அது சப்போர்ட் கொடுக்குறதுக்காக பியரிங் ஒர்க் வந்து இங்கே ஒரு காமிக்கிறேன் இல்லையா, இந்த காங்க்ரீட் ஒர்க் வந்து பண்ணிக்கிறாங்க. நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரியே வச்சு பார்த்தாவே வந்து அவங்க ஒரு இது போட்டு கொடுப்பாங்க. நம்ம அப்புறம் வந்து மேஸ்திரிங்க வந்து அது எவ்வளோ வருங்கிறத வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணப்பா மேஸ்திரியும் செல்வா மேஸ்திரியும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து படியோட ஹைட்டு வந்து 1/2 அடி வருது, அதோட விட்டு வந்து 10 இன்ச்சு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து காங்கிரீட் அப்பப்போ அங்கங்கே போட்டுக்கிட்டு அதை வந்து அந்த செங்கலை வந்து ஜோடித்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது 21லேருந்து 22 படி வந்து வருங்கிறது அவங்க கணக்கு. ஸோ மிந்தி மாதிரி செங்கல் ஃப்ளாட்டாக போட்டுட்டு செங்கல் வச்சு கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டாமல் கலவை அங்கே மேலே அங்கே போடுறாங்க இல்லையா, அங்கே காமிக்கிற பக்கத்தில் கலவையை அங்கே அப்படி ஃபுல்லாக போட்டுட்டு அது மேலே வந்து செங்கல் வைக்கிறாங்க. முதல்ல பழைய காலத்தில் கட்டின மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு. இது 2 மணி நேரத்தில் வந்து அந்த செங்கலை வந்து எடுத்துட்டு அந்த செங்கலை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே ஒட்டி இதாகிடும். ஸோ இதுதான் வந்து இதில் விஷயம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஆப்வியஸ்லி நினச்சி விட்டுருவாங்க. அப்புறம் மேலே வந்து கவர் பிளாக் வந்து வச்சுக்கிறாங்க, கவர் பிளாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதுதான் இது. அங்கே வந்து லேண்டிங் வந்து ஒரு 6 ஃபீட் ஹைட்டில் வந்து கொடுக்குறாங்க. 6 ஃபீட் ஹைட்டில் முன்னாடி வந்து ஒரு 3 ஃபீட்டு லேண்டிங் ஸ்பேஸ் வந்து தராங்க. திரும்பி அங்கே போய் லிண்டலுக்கு முன்னாடி நிறுத்தி வச்ச இது வந்து திரும்பி அங்கேருந்து திரும்பி மொட்டை மாடி ஹைட்டு வந்து ஒரு 10.5 அடி வந்து தரோம். ஃப்ளோரிங் லெவல்லேருந்து 10.5 அடி ஹைட்டு வந்து தரோம். ஸோ அந்த இதில் வந்து வச்சு போய் பார்த்துட்டு போகிறாங்க. இதாங்க இந்த படி கட்டுற விஷயத்தில் என்ன சமாச்சாரம் நடக்குங்கிறது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது கமெண்ட்ஸ்னால் பாஸ் பண்ணி விடுங்க. ஓகே, பை.